நோக்கி பாருந்தன் இயேசுவை, கோர சிலுவை காட்சியை, தேவமைந்தன் வேதனை யாவும் உனக்காய் ஏற்றாரே. நோக்கி பார் உந்தன் இயேசுவை. அழைக்கும் இயேசு பாராயோ, ஆவலாய் மனம் திருந்திடு. அழைக்கும் இயேசு பாராயோ, ஆவலாய் மனம் திருந்திடு. முள்ளில் உதைப்பது கடினமே, உந்தன் இதயம் சிதறுமே. நோக்கி பார் உந்தன் இயேசுவை. உலகை நீ ஏன் பார்க்கிறாய், உவகை மாறி சாகிறாய். உலகை நீ ஏன் பார்க்கிறாய், உவகை மாறி சாகிறாய். உண்மை வாழ்வு வேண்டுமா, உன்னில் மாற்றம் தேவையா. நோக்கி பார் உந்தன் இயேசுவை. உந்தன் ஜீவன் மிஞ்சுமா, சிலுவைதானே நீ தஞ்சமே. உந்தன் ஜீவன் மிஞ்சுமா, சிலுவைதானே நீ தஞ்சமே. இயேசு என்னும் நாமமே பாவபரிஹாரமே. நோக்கி பார் உந்தன் இயேசுவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஏலிம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியான வசனம் மத்தேயு 5:11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். ஆனால்
பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாடுகள் வரும்போது அதனை சுமப்பதும் பாடுருவரின் வேதனைகளை காண்பதும் கடினமான ஒன்று. பாடுகளில் பங்கேற்பது என்பது அதைவிட மிகவும் வலி தரக்கூடியது. ஆனால் நிகழ்காலத்தை தாண்டி பார்க்கும்போது பாடுருவோர் பெறுகின்ற மேன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பாடுகள் வருகிற பொழுதெல்லாம் அந்த பாடுகளை நிகழ்காலத்தை தாண்டி பார்க்கின்ற பார்வையோடு நாம் பார்க்கிற பொழுது அந்த பாடுகள் எத்தகைய மேன்மையை நமக்கு தந்தன என்பதை நாம் பிற்காலத்தில் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மிகுந்த வேதனையானது. ஆயினும் அந்த பாடுகளினூடே அவருடைய மகிமையை நாம் உணர்ந்திருக்கிறோம். அவர் பாடுபட்டதினால் நமக்கு மீட்பு கிடைத்தது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகின்ற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றோம். இன்று பாடுருவோர் பெறுகின்ற 3 விதமான பாக்கியங்கள் அல்லது மேன்மைகளை நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக, பாடுகள் வருகிற பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நம்முடைய விசுவாசத்தை காண்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்கின்ற உணர்வு. சிமிர்னா நகர பேராயரான போலிகார்ப் அவர்கள் மிகுந்த வயோதிபராக இருக்கிற பொழுது ரோம ராயனால் அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்கின்ற செய்தி நம்மில் பலருக்கு தெரியும். அவர் இரத்த சாட்சியாக கம்பத்தில் வைத்து கட்டப்பட்டு எரிக்கப்படும் முன்னதாக பேரரசனும் அங்கிருந்த அதிகாரிகளும் அவருடைய முதிர்ந்த நிலையை பார்த்து அவருடைய மதிப்புமிக்க நிலையை எண்ணி அவரை பார்த்து கெஞ்சி கேட்டார்கள், இந்த வயோதிப நிலைமையில் நீங்கள் ஏன் உங்களுடைய உயிரை வீணாக இழக்க வேண்டும்? பேரரசனை மட்டும் வணங்கினால் போதாதா? ஒரு சிறிய வணக்கத்தை செய்வதனால் உங்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகிறது என்றெல்லாம் கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், 86 ஆண்டுகள் எந்த தீங்கும் செய்யாத என் ஆண்டவரை நான் எப்படி மறுதலிப்பது என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அந்த மாபெரிய கூட்டத்தில் அவர் வெளிப்படுத்தினார். அவரை கம்பத்தில் கட்டி எரிப்பதற்கு முற்பட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், நான் ஒன்றும் ஓடுவதில்லை, நீங்கள் என்னை கட்ட வேண்டாம், நான் நிற்கிறேன் என்று தைரியமாக நின்றார். பெர்பச்சுவா என்று சொல்கின்றவர் இரத்த சாட்சியாக மரித்த ஒரு இளம் பெண். இவர் இரத்த சாட்சியாக மரிக்கிற பொழுது இவருக்கு ஒரு சிறிய மகன் இருந்தான். அந்த சிறிய குழந்தையை அவருடைய தகப்பனார் இவர் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு முன்னதாக அவரிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்து, இந்த குழந்தையை பார்த்தாவது நீ ஆண்டவரை மறுதலிக்கக்கூடாதா? நீ பேரரசனுக்கு வணக்கம் செலுத்தி இந்த குழந்தையை பராமரிக்கிற வேலையை செய்யலாமே என்று கேட்டபொழுது, இந்த உலகின் தகப்பனுக்கு கீழ்ப்படிவதை விட பரம தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பொழுது குழந்தையையும் காத்து எனக்கும் மறுவாழ்வு தர வல்லவர் என்று பதிலளித்தார். இப்படி இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் அவர்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியதை பார்த்து பலர் கிறிஸ்தவர்களாக மாறினர் என்பது தொடக்க கால திருச்சபையின் வரலாறு. துன்புறுத்தல், பாடுகள் வருகிற பொழுதெல்லாம் தளரா விசுவாசம் வெளிப்படுகிறது என்பதை நாம் இங்கே காண்கின்றோம். இரண்டாவதாக, பாடுகள் வருகிற பொழுது அந்த பாடுகள் தருகின்ற ஒரு மேன்மை, கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வு. நாம் நன்மை செய்து பாடுகளை ஏற்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நடக்கிறேன் என்கின்ற ஒரு உணர்வு, ஒரு மேன்மை நமக்குள்ளே ஏற்படுகின்றது. பேதுருவை சிலுவையில் அறைந்து கொலை செய்வதற்கு முற்படுகிற பொழுது அவர் சொல்லுகிறார்,
என் ஆண்டவரைப் போல சிலுவையில் அறையப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் பாவம் செய்கிறவன். அவர் நிலைக்கு நான் சிலுவையில் நேராக அறையப்படாமல் என்னை தலைகீழாக வைத்து சிலுவையில் அறையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். துன்புறுகிற பொழுது கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்கிறோம் என்கின்ற உணர்வு இரத்த சாட்சிகளாக இறந்த அனைவருக்கும் இயேசுவின் சீடர்களுக்கும் இருந்தது. சீனாவில் மிஷனரியாக பணியாற்ற வந்த ஒரு அம்மையார், அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது விபத்தில் 2 கால்களும் முறிந்து சக்கர நாற்காலியில் பணியாற்ற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. பல வருடங்களாக சக்கர நாற்காலியிலேயே அமர்ந்து சுகமாக வந்தவர்கள் விபத்தினாலே அவர்கள் அர்ப்பணி செய்து கொண்டே இருந்தார்கள். ஒருமுறை அவரை பார்த்து ஒருவர் கேட்டார், இந்த சக்கர நாற்காலியில் நீங்கள் சென்று பணியாற்றுகிற பொழுது எப்போதாவது சாத்தான் உங்களை சோதித்ததுண்டா? மிஷனரியாக பணியாற்ற வந்து இந்த கால்களை கடவுள் எனக்கு தரக்கூடாதா என்கின்ற உணர்வு வந்ததா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஆம் வந்தது. அந்த நேரங்களிலெல்லாம் எப்படி இந்த சோதனையை மேற்கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் அருகே இருந்த சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஆண்டவரின் படத்தை காட்டி, எந்த தவறும் செய்யாமல் எனக்காக பாடுகளை ஏற்ற ஆண்டவருக்காக நான் இந்த பாடுகளை ஏற்கக்கூடாதா என்கின்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே வருகிற பொழுது மீண்டும் ஆற்றலோடு நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் என்று சொன்னார். பாடுகள் வருகிற பொழுது, நீதிக்காக பாடு வருகிற பொழுது கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்கிறோம் என்கின்ற உணர்வும் நமக்கு ஏற்படுகிறது. மூன்றாவதாக, பாடுருவோருடைய மேன்மை என்று நாம் கற்றுக்கொள்கிற இன்னொரு பாடம், நித்தியத்திற்கான போராட்டத்தில் பங்கேற்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வு. நம்முடைய வாழ்வும் இந்த உலக வாழ்வோடு முடிவடைவதில்லை, அது நித்தியம் வரையிலும் தொடர்கிறது. இங்குள்ள பாடுகளின் நிமித்தம் நாம் தைரியமாக விசுவாசத்தோடு நாம் பயணிக்கிற பொழுது நித்தியமான வாழ்வு நமக்கு கிட்டுகிறது என்பதை நாம் இந்த வசனத்திலே படிக்கிறோம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் நித்தியத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று 12ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். அஜின்கோட் போருக்கு முன்பதாக 5வது ஹென்றி என்கின்ற மன்னர் சொன்னதாக ஷேக்ஸ்பியர் சில வரிகளை எழுதியிருக்கிறார். அவர் அந்த போருக்கு 5ஆம் ஹென்றி மக்களை அழைக்கிற பொழுது இப்படி அழைத்தார் என்று ஷேக்ஸ்பியர் குறிப்பிடுகிறார். இந்த போரில் பங்கேற்போர் ஒவ்வொரு போர் நினைவு நாளிலும் தங்கள் கால்களில், கரங்களில், உடலில் பட்ட காயங்களை பெருமையோடு காட்ட முடியும். ஆகவே நம்பிக்கையோடு போருக்கு வாருங்கள் என்று அழைத்ததாக ஷேக்ஸ்பியர் சொல்கிறார். நாம் இந்த உலகில் பாடுகிற பொழுது நித்தியத்திற்காக நாம் போராடுகிறோம், நன்மைக்காக போராடுகின்ற பொழுது நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கிறது என்கின்ற நம்பிக்கை நமக்கு ஏற்படுகிறது. நித்தியத்திற்காக போராடி இருந்தால் நமது காயங்கள் நமக்கு மகிழ்வை தருகின்றது. பாடுருவோர் 3 மேன்மைகளை பெறுகின்றனர். அவர்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பை பெறுகிறார்கள். கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. நித்தியத்திற்கான போராட்டத்தில் பங்கேற்கிறோம் என்கிற வாய்ப்பையும் பெறுகிறார்கள். அத்தகு வாய்ப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு வரும் பாடுகளை பொறுமையோடு ஏற்று முன்னேற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். Honor
ஜெபிப்போம். பாடுகிற பொழுது அவைகள் மேன்மையை தருவதாக கற்றுத்தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் உம்முடைய பாடுகளில் பங்கேற்கிறோம் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ளவும், நித்தியத்திற்காக போராடுகிறோம் என்கிற உணர்வோடு கூட பாடுகளை மகிழ்வோடு ஏற்கவும் இந்த நாட்களில் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தர பிரார்த்திக்கிறோம். பல்வேறு பாடுகளை சுமந்து செல்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய உதவியையும் ஆறுதலையும் இரட்டிப்பாக தந்து விசுவாசத்தோடு அவர்கள் பயணிக்க தூய ஆவியர் துணை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.